உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உள்ள போய் பொண்ணு பாக்குற வேலையை பாப்போமா? டேய், மரியாதை இங்க இருந்து போயிடு. ஐயோ, பெரிய கனவோட வந்திருக்க மச்சான். என் கனவை கலைச்சு விட்டுறாங்க. என்னக்கா தாசு, தம்பிக்கு கொஞ்சம் விவரம் பத்தல, புரிய வச்சுட்டா ஒத்துக்குவாங்கல. என்ன உளறிட்டு இருக்கீங்க? வெளியே வச்சே பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே மரியாதையா இருக்கா? வழியை விடுங்க. விட முடியாதுடா. வன்மரக்கூடாது மச்சான். பேசிட்டே போலாம். வாங்க. வெளியே போ. உள்ள போலாம். வெளியே போடா. அத நீ சொல்ல முடியாது. நான் இந்த வீட்டோட இன்னொரு மாப்பிள்ளை. போடா இங்க முதல்ல. தம்பி, ரொம்ப அவசரப்படாத, ஆவேசப்படாத. நாங்க அமலத்தார்கிட்ட உதவி கேட்டு வரல, அவரோட பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். வழியை மறைக்காத. அம்மா உளறிட்டு இருக்காதீங்க. முடியாதுடா. யார் வீட்டுக்கு வந்து யார பொண்ணு கேட்டு இருக்க? சொன்ன கேள மாட்டே. போடா இங்க. விடு மச்சான். சொன்ன கேளு. நீ சிவா சொன்ன கேளு. வேண்டாம், பொறுமையா இரு. என்னமா பேசிட்டு அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு உள்ள போய் பேசிக்கலாம்டா. வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காம. சிவா வேண்டாம் சிவா, சொன்னா கேளுங்க. இது ஏதோ திட்டம் போட்டு நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்களேன் ப்ளீஸ். நல்லா வீட்டுக்குள்ள விட முடியாது. பொறுக்கி மச்சான் விடு மச்சான். எல்லாம் மாமா பேசிப்பாரு. அமலத்தாரே, என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நிறுத்த சொல்லுங்க. நான் உங்களுக்கு அனுப்பின வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல? அந்த வீடியோ எல்லாமே அப்படியே விசாலாட்சிக்கு அனுப்பட்டுமா? சரி, இப்ப நீங்க பேசுறீங்களா இல்ல உங்களுக்கு பதிலா நான் பேசட்டுமா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சிவா. ஒழுங்கா கேட்டு வெளிய போட உன்னை சாவடிச்சிடுவேன். சொன்னா கேளுங்க. சின்ன இவன் இப்படி பண்றாங்க. போடா இங்க இருந்து. ஐயோ மாமா விடுங்க மாமா. நான் வெளிய போ சொல்றேன். நிறுத்துறீங்களா? அவங்கள நான் தான் பொண்ணு பார்க்க வர சொன்னேன். பா என்னப்பா சொல்றீங்க? நீங்க வர சொன்னீங்களா? அதுவும் இவனையா? பா, காவேரி இவனுக்கா கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? ஆமா, நான் தான் வர சொன்னேன். அவங்கள உள்ள விடு. என்னடா இது கருமமா போச்சு? கல்யாணம்னு அந்த பொண்ணை வீட்டை விட்டு கடத்தி விட பாக்குறீங்களா? அம்மா நீ சும்மா இருமா. நீங்க உள்ள வாங்க. எல்லாரும் உள்ள போங்க. போங்க எல்லாரும். வாங்க நீ. காவேரி, போய் காஃபி கொண்டு வா. ஓ இவன் காவேரி கட்டிக்கிட்டா இவனை நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம். சிவாவை அடக்கிறதுக்கு இவன் தான் சரியான ஆளு. சொத்து பிரச்சனையும் வராது. அதான் பொண்ணு பாத்துட்டோம், அப்புறம் என்ன? இன்னைக்கே ஒரு நல்ல நாளா பாத்து கொடுத்துட்டீங்கன்னா கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம். இப்ப அதுக்கு என்ன அவசரம்? அதெல்லாம் அப்புறமா பொறுமையா பேசிக்கலாம். சிவா, நீ அப்படிலாம் கோவப்பட்டு பேசாதடா. பையனுக்கு காவேரிய ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா வச்சு பாத்துக்குவாரு. ஏமா நீ சும்மாவே இருக்க மாட்டியாமா? உனக்கு அந்த பையனை பார்த்தா அப்படியா தெரியுது? டேய் கோவப்படாதடா.
பொறுக்கிப்பாய். பெருசா எதேதோ எதிர்பார்த்து இந்த மாதிரி ஆயிப்போச்சு. சட்டுன்னு நடக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோணி இருக்கலாம்க்கா. ஆமா, எல்லாம் வந்து பேசிட்டீங்க, நீங்களும் சம்மதம் சொல்லிட்டீங்க. அப்படின்னா கேலண்டர் எடுத்து ஒரு நல்ல நாளா பார்க்க வேண்டியது தானே? ராசு, கேலண்டர் எடுத்து ஒரு நல்ல நாளா பாரு. என்னாலலாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்களே யாராவது பாருங்க, இல்லைன்னா வந்தவங்க கிட்ட பார்க்க சொல்லுங்க. என்னங்க எப்படி பேசுறீங்க? நீங்க பாருங்க. மாப்பிள்ள, கேலண்டர் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன் மாமா. போறத பாரு நல்லா. ஐயோ, இந்தாங்க மாமா. அவர்கிட்ட கொடுங்க. இந்தாங்க. இந்த மாசம் முதல் முகூர்த்தத்திலேயே ஒரு நல்ல நாள் இருக்கு. அப்பவே பண்ணிக்கலாமா? அதுக்கு முன்னாடி எதுவும் நல்ல நாள் இல்லையா? ஒரு மாசம் கூட பொறுத்துக்க மாட்டீங்களா? இல்ல, பேசிட்டோம், அப்படியே முடிச்சிட வேண்டியதானே, அதுக்காக தான். வேற என்ன, அதான் பேசி முடிச்சாச்சுல்ல. ஆமா, உங்க மனசளவு யாருக்கும் வராது. சரி, நடக்க வேண்டியது நடக்கட்டும். ஐயா உத்தரவு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே கையோட தட்டு மாத்திரலாங்களா? விசாலம், தட்டு எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேங்க. ரொம்ப சந்தோஷங்க. நாங்க கிளம்புறோம். வரட்டுமா? வரேங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.